மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்த மன உளைச்சல் மாதிரி யாருக்குமே இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மீன் எடுத்துருக்கோம்னா வாழைக்காய் சம்பா. சைஸை பாருங்கள், இவ்வளோ பெரிய சைஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாழைக்காய் சம்பாவை நல்ல சைஸு, முட்டை மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன எடுத்துக்கோம்னா மஞ்சள் கிளி. இந்த தலைவரே வீடியோ எடுத்துக்கிறேன். மஞ்சள் நகரம் எடுத்துருக்கோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், மஞ்சள் நகரம். அப்புறம் வேறு ஐட்டம் இல்லை அங்கே, இது மட்டும்தான் இன்றைக்கி லைனில் இன்னைக்கு நடந்த சோகம் மாதிரி எந்த ஒரு மீனவர்களுக்கும் எப்போதுமே நடக்கக்கூடாது. ஃபுல் வீடியோவை பாருங்கள், எனக்கு மனவலி என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எதுவும் உங்கள் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் மீன் எடுக்கும் போது இந்த மாதிரி தவறு நடந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணனும் அதே மாதிரி தான் வாழைக்காய் சம்பா எடுத்துருக்காப்புல. ஆனால் இந்த கடைக்காரில் பேக்கிங் பண்ணுறவங்க ஒழுங்காக பேக்கிங் பண்ணுங்க. எடுத்த ஃபுல் பாக்ஸும் அப்படி தான் இருக்குது, எல்லாமே வகுறு உடஞ்சி தான் இருக்குது. ஆனால் வியாபாரியெல்லாம் ரொம்ப பாவம், மொத்த காசுலையும் கம்சங்கடையில் தான் கட்டுறோம். ஆனால் லாபம்னு ஒன்று எதுவுமே கிடையாது. பேக்கிங் மட்டும் கொஞ்சம் ஐஸை நல்லா பேக்கிங் போட்டு நல்லா, ஆனால் மீன் நல்லா விறப்பாக இருக்குது, செதில் இருக்குது. ஆனால் மீன் ஃபுல்லாகவே வகுறு உடஞ்சி தான் கிடக்கும். பேக்கிங் பண்ணுற மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பேக்கிங் பண்ணி எடுக்கணும். எல்லா கடைக்கரைக்கும் இதான் சொல்கிறேன், வியாபாரிய பாவம், அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு என்ன மீன் எடுக்கணும் நாளைக்குள்ள வீடியோவில் வைப்போம். ஓகே, பாய்.